நீலாஹ துங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமஹிதமிதம் பூஜயே வாஸ்து பூஜகாம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மாசானாம் மார்கசீருஷோகம்ன்ற கண்ணன் உகந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம்னு உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வருது கோதை நாச்சியாரான ஆண்டாளும் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தமும். 30 நாட்களுமே ஆண்டாள் பாவை நோன்பை நோற்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் வேதங்கள் உபனிஷத்தினுடைய சாரங்களை சொன்னதுனால தான் திருப்பாவைக்கே வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு பேர். ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நோக்க காரணம் தான் ஆடிப்பூரத்தில் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க பெரியாழ்வாரான விஷ்ணு சித்தருடைய மகளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பிறந்தாள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வளரக்கூடிய காலத்தில் தான் கணவனாக நாதனாக அடைந்தால் கண்ணனை தவிர வேறு யாரையும் அடைய மாட்டேன்னு மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்ற ஒரு சித்தத்தோடு இருந்தாள். அப்போ அடையக்கூடிய வழி என்ன? அவள் யோஜனை பண்ணால் இதே மாதிரி கண்ணன் வாழக்கூடிய காலத்தில் நந்தகோகுலத்தில் கோபிகைகள் கண்ணனையே அடையணும்னு இருந்தால் இதை தெரிஞ்ச கோபர்கள் அவள் 2 பேரையும் பிரித்து வச்சுட்டா. இதனால் கண்ணனுக்கு கோபம் வந்தது. நந்தகோகுலத்தில் மழையே இல்லாமல் பண்ணிவிட்டார். அவள் புரிஞ்சின்ற கோபர்கள் என்ன பண்ணால் கோபிகைகளை கூப்பிட்டு நீங்கள் உடனே ஒரு பாவை நோன்பு நோருங்கள், அதற்கு கண்ணனே கடகனாக இருப்பான், அதிகாரியாக இருப்பான், அவனை சந்தித்து அதற்கு வேண்டிய உதவிகள்லாம் அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே கோபிகைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே ஒரு நினைவாக ஆண்டாள் என்ன பண்ணால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக மாற்றுவோம். இங்கே இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடைய கோயில் இருக்கே, அது மார்கழி மாதமாகிய இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தினத்திலேருந்து நந்தபவனம், நந்தகோபருடைய திருமாளிகை, நம்முடைய மனக்கண்ணோட்டத்தில் உள்ள நந்தகோபர் இருக்கார், யசோதை இருக்கார், பலராமர் இருக்கார், கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கார், இதே பாவத்தில் போவோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் யார் யாருக்கு இந்த பாவை நோன்பில் பங்கேற்கக்கூடிய ஒரு இஷ்டம் இருக்கோ அவர்களை கோபிகை பெண்களாக நாம் பாவிப்போன்ற ஒரு தீர்மானத்தோடு வந்தது தான் இன்றைய தின தொடக்கமாக திருப்பாவையாகிய பாவை நோன்பு. அதில் முதல் பாசுரம் இன்னைக்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேடோர் எம்பாவாய். மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மட்டுமல்ல 30 நாட்களுமே நாம் நம்முடைய டிடி தமிழ் மூலமாக அன்றன்றைய பாசுரங்களுடைய எளிமையான ஒரு விளக்கங்களை இருக்கக்கூடிய சுருக்கமான அவகாசத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். அதில் ஆண்டாள் துவங்கியது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மாசத்தை வாழ்த்துறா. நம்ம நோன்புன்னு ஆரம்பிக்கச்சே மார்கழி மாதமாக அமைஞ்சது. மார்கழிக்கு என்ன பெருமை? கண்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனனிடத்தில் சொன்னார், அர்ஜுனா வருஷத்தினுடைய 12 மாதங்களில் மாசானாம் மார்கசீருஷோகம், பகவத்கீதையினுடைய வாக்கியம், மாதங்களுக்குள்ள நான் மார்கழியாக இருக்கேன். அப்போ ஆண்டாளுக்கு சந்தோஷம், கண்ணனே நிறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணனாகிய மார்கழி திங்கள். அது மட்டுமல்ல, மதி நிறைந்த நன்னாளால். மதி அப்படின்னா சந்திரன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் மதினா புத்தி அறிவுன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் சொல்கிறா ஆண்டாள். நம்ம ஆரம்பிக்கச்சே பஞ்சாங்கத்தை பார்க்கல, யாரையும் போய் நாள் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கல. ஆனால் கண்ணனுடைய கருணை நமக்கு பூரண பௌர்ணமியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது மதி நிறைந்தது யாருக்கு?
அறிவு யாருக்கு நிறைந்தது? நம்மளை கண்ணனோட சேரக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு பிரித்து வச்ச கோபர்களுக்கு மதி நிறைந்து நீங்களே பாவ நோன்பு நோருங்கோன்னு சொல்ல, மதி நிறைந்த நன்னாளால் கோபிகை பெண்களே, நம்ம இதில் என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த நோன்புல முக்கியமாக நீராட போதுவீர் போதுமினோ. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த நோன்புல சேரலாம். போதுவீர் போதுமினோ, கூடு மனமுடையீர் பத்தருள்ளீர் வந்து கூடுமினேன்னர். யாரு? பெரியாழ்வார், ஆண்டாளுடைய அப்பா. அதை அப்படியே ஆண்டாள் பின்பற்றா. பல்லாண்டு பாடுறதுக்கு நான் யாரையும் வற்புறுத்தலை, யாருக்கு இஷ்டம் இருக்கோ வாங்கோன்னார். அதை தான் ஆண்டாள் சொன்னா. கூடுவீர் கூடுமினோ, யார் யாருக்கெல்லாம் இதில் இருக்குமோ போதுவீர் போதுமினோ, என்னோட வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், செல்வச் சிறுமீர்களே, நீங்கள் நீராடுறதுக்கு நமக்கு போகிறோம். திருப்பாவையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடிக்கடி நீராடன்னு வரும். நீராடன்னா நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது மாத்திரம் இல்லை. அவர்களுடைய தத்துவம் என்னன்னா கண்ண சம்ஸ்லேஷம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம். அதாவது கிருஷ்ணனாகிய தடாகத்தில் பக்தியாகிய நீரில் நம்ம மனம் குளிர குளிக்க இருக்கோன்றதும் நீராட போதுவேன்றதுக்கு ஒரு உள்ளர்த்தமாக அமையிறது. அப்படிப்பட்ட நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச்சி ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடியாக மாற்றிட்டாலோனோ, அதனால் அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளை செல்வச் சிறுமீர்கள்னு அழைக்கிறாளாம். கோபிகைகளுக்கு என்ன செல்வம் இருக்குது? காலம்பரை எழுந்தால் தயிர் பானையும் மோர் பானையும் வச்சுண்டு தயிர் வாங்கலையா மோர் வாங்கலையான்னு விற்கிறவாளுக்கே என்ன செல்வம் இருக்க போகிறது? ஆண்டாள் சொன்னால், நீங்கள் ஏன் செல்வம் செல்வம்னு உடனே அந்த செல்வத்தையே நினைக்கிறேன். அந்த செல்வம் எல்லாம் வரும் போகும். செல்வம்னு போகிறதுனால தான் அதுக்கு செல்வம்னே பேர். நீங்காத செல்வம் எது தெரியுமா? இதுபோல பகவத் கைங்கரியமாகிய செல்வம், கண்ணனுடைய பெருமைகளை கேட்கக்கூடிய செல்வம், இதெல்லாம் ஒரு நீங்காத செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் உங்களுக்கு இந்த பாவை நோன்பில் சேர்றதுனால கண்ணனுடைய அருளாகிய செல்வம் கிடைக்க போகிறது. அப்போ நீங்கள் யார்? செல்வச் சிறுமீர்கள். சரி, நீங்கள்லாம் கேட்கலாம், இந்த நோன்பில் யாரை நோக்கி நம்ம வணங்க போகிறோம், யாரை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம்? அதுக்கு பல வரிகளை சொல்கிறா இந்த நாராயணன் யாருன்னு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன், கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே. நாராயணனை நோக்கி நம்ம இந்த நோன்பு நோக்க போகிறோம். கண்ணன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாராயணன் தான் கண்ணன். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனகா நாக பர்யங்க முஸ்ருத்திய ஆகதோ மதுராபுரியும். எவன் நாராயணனாக பரமபதத்தில் இருந்தானோ அவனே பார்க்கடலில் கீழே பரந்தாமனாக இறங்கினான். அவனே அதையும் விட்டுட்டு நம்ம பேரில் இருக்கக்கூடிய கருணையில் ஆயிரபாடிக்கு கண்ணனாக வந்தான். அப்போ மூலப்பொருள் நாராயணன். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். திருப்பாவையில் அடுத்ததாக நீராட போதுவீர் மாதிரி மற்றொரு வார்த்தை பறைன்ற ஒரு தமிழ் வார்த்தை அதிகமாக வரும். அது என்னன்னா, அது ஒரு வாத்தியம், நோன்புக்கு உண்டான சாதனம். அந்த பறை முதலிய வாத்தியங்களை கண்ணனிடத்தில் நாம் பெற போகிறோன்றத ஆரம்பத்திலேயே நாராயணனே நமக்கே அந்த பறை வாத்தியத்தை தருவான். யார் அந்த நாராயணன்னு நீங்கள் கேட்கலாம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபனுடைய பிள்ளை. நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழில்னு சொல்வானே, கண்ணனுடைய அப்பா போய் ஒரு கொடுந்தொழில் பண்ணக்கூடியவனாக இருப்பானான்னு கேட்கலாம். நல்லவராக தான் இருந்தார் நந்தகோபர். எது வரைக்கும்? கண்ணன் நந்தகோகுலத்தில் உள்ள வராத வரைக்கும். எப்போ கண்ணன் வந்தானோ கண்ணனுக்கு ஆபத்து. பூத்தனேன்னு ஒத்தி வந்தான், சகடாசுரன் ஒத்த வண்டியாக வந்தான், திருநாவர்தன் காத்துரூபமாக வந்தான், தேனுகாசுரன் அகாசுரன் பகாசுரன் ஒரே ஆபத்து. பார்த்தார் நந்தகோபர். கண்ணனை எந்த பக்கமாக எந்த அரக்கனோ வந்து தாக்குவானோன்னு பயந்துண்டு தன்னுடைய வேலை கூர்மையாக்கிண்டு காப்பாற்றுறதுக்காக கூர்வேல் கொடுந்தொழிலனாக கண்ணனால் ஆனார் அவர். இவனால் பயந்துட்டு இவன் பேரில் இருக்கிற பாசத்தில் கூர்வேல் கொடுந்தொழிலன், அவனுடைய குமரன். இவன் அம்மா யார் தெரியுமா? ஏறார்ந்த கன்னி யசோதை. அகலமான கண்களை வச்சுன்னு இருக்கக்கூடிய யசோதை. கண்ணனை பார்த்து 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 சந்தோஷத்தில் அவளுக்கு கண்ணு அகலமாக போயிடுத்தான். சாதாரண கன்னியாக இருந்தவள் ஏறார்ந்த கன்னியாக மாறிட்டா.
அவளுடைய இளம் சிங்கம். எப்போவுமே பிள்ளைகள்லாம் அப்பா கிட்டக்க பயந்துட்டே இருப்பா. அதனால நந்தகோபன் குமரன், அம்மாட்டக்க தைரியம். அதனால யசோதை இளம் சிங்கமாக வரக்கூடிய கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அழகான தாமரை மாதிரி கண்ணு படைச்சிருக்கக்கூடிய கண்ணன். அவனுடைய முகமே சூரியனாகவும் இருப்பான், சந்திரனாகவும் இருப்பான், கதிராகவும் இருப்பான், மதியமாகவும் இருப்பான். பாகவத விரோதிகள் யாரோ அவளை சூரியனா சுடுவான். நம்மள மாதிரி அவனிடத்துல யார் பக்தியா இருக்காளோ அவளிடத்துல குளிர்ச்சியாக இருப்பான். கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே. அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கு பறை தருவான். நாம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ரொம்ப பக்தியோட இந்த நோன்பை நோற்று நம்ம முடிச்சோம்னா மழை பெய்யும். உடனே கோபர்கள்லாம், ஆகா, இந்த கோபிகைகள் எவ்வளவு பக்தியோடு பண்ணியிருக்கா, மழை வந்துடுத்து, நாடு செழிக்க போகிறதுன்னு சந்தோஷப்படுவா. அதனால் உலகமே நம்மளை புகழும். அப்படிப்பட்ட ஒரு புகழை நம்ம அடைய வேண்டாமா? பாரோர் புகழ படிந்துனா, புகழ் வந்துடுத்துனா மனிதனுக்கு கர்வம் கூடக்கூடாது. புகழ் வர வர படிந்து இருக்கணும், அந்த அடக்கம் இருக்கணும். நமக்கு கண்ணனும் அருள் புரிவான், பாரோரும் புகழ்வர், நோன்பையும் முடிக்கலாம். எல்லாத்துக்கும் நமக்கு தேவை அடக்கம், அமரருள் உய்க்கும். படிந்து ஏலோ எம்பாவாய். இந்த ஏலோ எம்பாவாய், ஏலோ எம்பாவாய்ன்றது ஒவ்வொரு பாட்டு முடியச்சேயும் திருப்பாவையில் வரும், வேற ஒன்றுமே இல்லை. பாவாய், ஏ தோழிகளே இதை கேட்டுக்கோங்கோ, எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழில் ஏலோ எம்பாவாய்னு முடித்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாசுரத்தில் பாவநோன்பை தொடங்கி தன்னுடைய கோபிகைகளையும் கூட அழைச்சிண்டு யாரை குறித்து நோன்பு நோக்க போகிறோம், யார் நமக்கு அருள் பண்ண போகிறார், அவருடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்திய அற்புதமான பாசுரம் மார்கழி திங்கள் என்ற இன்றைய தின பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராட போதுவே புதுமினோ நேரிழகி, நீராட போதுவே புதுமினோ நேரிழகி, சீர்மல்குமாய் பாடி மல்குமாய் பாடி செல்வ திருமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ திருமீர்கள், கூர்வே கொடும் தொழில நந்த கோபன் குமரன், கூர்வே கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏதாந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், ஏதான கண்ணில் யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர் மதிய போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர் மதிய போல் முகத்தான், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவார், நாராயணனே நமக்கே பறை தருவார், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எழில் கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலாக
துலங்கு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்பது மாணிக்கவாசக பெருமானுடைய போற்றி. பெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருந்த பொழுது அந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமையையும் அந்த இறைவனுடைய பெருமையையும் உணர்ந்து அங்கிருக்கின்ற மக்களெல்லாம் கன்னிப்பெண்களெல்லாம் வைகரையில் எழுந்து நீராடச் சென்று அங்கு காத்யாயினி நோன்பினை நோற்று வந்த அந்த நிகழ்ச்சிகள்தான் மாணிக்கவாசக பெருமானை திருவம்பாவை என்ற பாடலை பாட அங்கு வைத்தது. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. நம்முடைய உள்ளமாகிய வயலில் பக்தி என்னும் உழவை பாய்ச்சி அதில் ஞான விதைகளை ஊன்றியவர் மாணிக்கவாசக பெருமான். அந்த திருவண்ணாமலை தலம் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியாக சிவபெருமான் நின்ற தலம், நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய தலம். அப்படிப்பட்ட உயர்ந்த தலத்திலே உமையம்மையை தனக்கு இடப்பாகமாக கொடுத்தவர் சிவபெருமான் அந்த தலத்தில்தான். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான திருவண்ணாமலை தலத்திலே வைகரையில் எழுந்து மகளிரெல்லாம் செல்கின்ற காட்சியை கண்டபோதுதான் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் மிக அருமையான இந்த திருவம்பாவை என்ற பாடலை இயற்றி நமக்காக பக்தி வெள்ளத்தில் நம்மை ஆழ்த்துவதற்காக நமக்கு அருளியிருக்கின்றார்கள். திருப்பாவையும் திருவம்பாவையும் இந்து மதத்தின் இரு கண்கள் என்று நம்முடைய காஞ்சிமா முனிவர் சொல்லியிருக்கிறார்கள். சற்றேறக்குரிய 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர்கள் திருப்பாவை திருவம்பாவை புத்தகத்தை அச்சிட்டு நாடெங்கும் சிறார் முதல் பெரியோர்கள் வரை அதில் ஆழங்கால் பட்டு பக்தி வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் என்பதை சைவ ஆதீனங்களும் காஞ்சி மடமும் சிறப்பாக செய்திருக்கின்றன. பொதுவாகவே மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். பீடை மாதம் அன்று அது பீடுடைய மாதம். திரு ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே முதல் பாடுகின்ற பொழுது தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனென்றே என்று அந்த பாடலை முடிப்பார். அந்த பீடுடைய மாதம்தான் பீடை மாதமாக மருவி மக்கள் வழக்கிலே வழங்கி வருகிறது. ஆனால் அதுவன்று உண்மையான பக்திக்காக என்றே ஒதுக்கிய மாதம் நம்முடைய மார்கழி மாதம். நமக்கு ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளிலே வைகரை விடியலாக இருப்பது தேவர்களுக்கு இருப்பது மார்கழி மாதம். ஆகவே இந்த மார்கழி மாதம் பக்தி வழிபாட்டிற்கென்றே உகந்தது என்று பெரியோர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மார்கழி மாதத்தில் ஆன்மீகம் என்பது ஒரு பகுதி இருந்தாலும் அறிவியல் காரணமும் அதில் பொதிந்திருக்கின்றது. இந்த கார்த்திகை மார்கழி திங்களில்தான் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வந்து நம்மையெல்லாம் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வதற்கு வழி செய்கின்றது. இயற்கையே வழி செய்கின்றது. அதனால்தான் கார்த்திகை மாதத்திலும் மார்கழி மாதத்திலும் ஐயப்ப சுவாமியார்கள் ஐயப்ப அடியார்கள் எல்லாம் மெய்யன்பர்கள் எல்லாம் விடியற்காலையிலே எழுந்து வழிபாடு செய்கின்ற வழக்கமெல்லாம் தோன்றியது. ஆன்மீகமும் இருக்கிறது, அறிவியலும் இருக்கிறது. ஆகவே பெரியோர்கள் எதை செய்தாலும் அதிலே ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வியலில் அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான நல்ல செய்திகளையெல்லாம் இந்த பாட்டின் வழியாக மாணிக்கவாசக பெருமானும் திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியாரும் அழகுறச் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திருவம்பாவை என்பது மல இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் சலம் மூழ்க வருக எனச் செப்பல் திருவம்பாவை என்பது திருவம்பாவை பாட்டினுடைய இலக்கணம். அப்படிப்பட்ட உயர்ந்த மாதமாக இருக்கின்ற இந்த மாதத்திலே தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் முதலாக எல்லா சிவன் கோயில்களிலும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் ஓதப்பெறும். 12 திருமுறைகளில் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் 8வது திருமுறை. அதில் 7வது மாணிக்கமாக ஒளிர்வது திருவம்பாவை. திருவம்பாவையில் முதல் பாடல்
ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியா பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியா பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதேவளருதியோ மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிடான் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிடான் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிடான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் மாதேவன் வாழ்கழங்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமணியின் மேல் நின்றும் புரண்டினன் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமணியின் மேல் நின்றும் புரண்டினன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயன் தோழி பரிசேலொரெம்பாவாய் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயன் தோழி பரிசேலொரெம்பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அரும்பெரும் சோதியாக இருக்கின்ற இறைவனை ஒளி வடிவமாக பார்க்கின்ற உயர்ந்த நோக்கம், உயர்ந்த அந்த மரபு இந்த பாடலிலும் தொடங்குகிறது. அவன் முதலும் முடிவும் இல்லாதவன் சிவபெருமான். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் நானேடி பிறவாயாக்கை பெரியோன் என்றெல்லாம் சிவபெருமானை போற்றுவார்கள். அப்படி முதலும் முடிவும் இல்லாத அந்த பெருமானை நான்முகனும் திருமாலும் தமக்குள் ஒரு செருக்கு கொண்டு, நான்முகன் கல்விச் செருக்குள்ளவன், திருமால் செல்வச் செருக்குள்ளவன். அப்படி அவர்கள் அந்த செருக்கிலே இருந்த பொழுது யான் எனது என்ற பற்றும் உள்ளவர்கள். அதனாலே எந்த செருக்கினாலும் இறைவனை அடைய முடியாது. திருவண்ணாமலை தலம் என்பது அண்ணாமலை என்றால் அண்ணுதல் என்றால் நெருங்குதல். யாராலும் நெருப்பு மலையாக நின்ற இறைவனை நெருங்க முடியாது. அந்த திருமாலும் நெருங்க முடியவில்லை, நான்முகனும் நெருங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலை தலத்திலே ஆதியும் அந்தமில்லாத அரும்பெரும் சோதியாக நின்ற அந்த எம்பெருமான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று சோதி வடிவாக ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்றெல்லாம் அடியார்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தலத்திலே கன்னியர்கள் உரையாடி கொண்டு வருவது போலே வருகிறார்கள். ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட நாங்களெல்லாம் பாடிக்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நீயோ எல்லோரும் எழுந்து சென்று காத்தியாயினி நோன்பிருக்கச் செல்ல வேண்டுமே, நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே மகளே, எழுந்து வா. நாங்கள் இவ்வாறு அவன் கழலை பாடி கொண்டு வருகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்றெல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம். ஆனால் நீ அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த படுக்கையே உனக்கு அந்த படுக்கையிலேயே நேசம் வைத்தாயோ. ஆகவே நீ உறக்கத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். இங்கே நாங்கள் பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தோழி ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று சொல்வது போல அவனுடைய நாமம் கேட்டால், அவனுடைய திருச்சின்னங்கள் கேட்டால் எல்லாவற்றிற்கும் அவள் அவனுடைய பெயரை கேட்டதுமே உருகி உருகி நெக்குறுகிறாள். அதனால் நீயோ
நாம் பாடுகின்ற பாட்டையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனாலும் எழுந்து வராமல் இருக்கிறாயே மகளே, எழுந்து வா. எல்லோரும் சென்று காத்யாயினி நோன்பு ஏற்றி நீராடி இறைவனை தொழுது நம்முடைய உலக நலனுக்காகவும் நம்முடைய நல்வாழ்விற்காகவும் அந்த பெருமானை போற்றி போற்றி பாடுவோம் வா மகளே, நீராடுவோம் வா மகளே என்று சொல்வதுதான் இந்த முதற்பாட்டினுடைய அருமையான அந்த புண்ணிய வரலாற்றினை மாணிக்கவாசக பெருமான் இப்படி மாணிக்க வரிகளாக நமக்கு தந்திருக்கிறார். புலர்காலை பொழுதிலே வைகறை விடியலிலே நம்முடைய பாடல்கள், இந்த திருவம்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனத்திலே பசுமரத்தாணி போல பதிந்து பக்தி வெள்ளத்தில் அடியார்களை மூழ்க வைக்கிறது.